நான் கேட்கணும். உனக்கு தான் தண்ணியை கண்டாலே அலர்ஜி. இது நல்ல வேலை, இதுவும் பைப்ல வருமா நினைச்சேன். அது பைப்ல வரல, பாறையில. என்னடா ஒண்ணு இல்ல, அங்கிட்டு திரும்பினேன். என்னடா சொல்ற? அங்க திரும்பினேன். என்ன திரும்ப சொல்றியா? டேய் என்னடா பண்ண கீழே? ஒண்ணு இல்லண்ணே. டேய் அண்ணே போனே வாடா. எதுனா டேய் நான் புடுங்கன மாட்டேன்டா. என்னன்னு பாத்துக்கறேன்டா. நான் கூட காசு நினைச்சு வந்தேன். சரி அங்களுக்குள்ள ஒரு 2 ரூபா கிடைச்சு, சரி இங்கேயும் காசா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா ரவுண்டா இருந்தாலும் பார்த்து பையன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால்ல சாமி டாலர் மீச்சு வச்சுக்கிட்டேன். மீக்கி வச்சு கேளுங்க கதைய. நான் என்னடா ஏதோ திருன்னு முழிக்கிறானே நீங்க கேட்டோம்னா, இல்லண்ணே நீங்க சில்க் சில்கா மாதிரி இங்க திருப்ப மாட்டியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கிட்டு திரும்புங்கன்யா. திரும்ப லபக்குன்னு பார்த்தா ஆளை காண, பார்த்தா கீழே இருந்து எடுத்த மாதிரி என்னடான்னு கேட்டா கையில ஒண்ணு காட்ட மாட்டியா. இப்ப அதை வாங்கி என்னன்னு பார்த்தோம்னா சாமி டாலர், ஏதோ பெரிய அமெரிக்கன் டாலர் நினைச்சு கொஞ்சம் ஏமாந்துட்டு அதை ஃபீல் பண்ணிட்டியாடா. சாமி டாலர் இல்லனே, கடவுளை கும்பிடு. போட பாக்கெட் எதுக்கு பாக்கெட் வைக்காம வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எப்ப வந்தாலும் டே இன்னைக்கு என்ன செலவுக்கு எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டோம்னானே இப்படி பாப்பேன். பையன் இல்லனே, காசு இல்லன்னு. தம்பிய தெரியாதா? என்ன இப்படி கேவலப்படுத்திட்டீங்க? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா உன் வாயிலேயே சொல்றாத, எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? ஆணையூர் 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 யானையூர்னா நீங்க இந்த பக்கம் மாட்டானி தாண்டி இருக்கீங்க. யாவ தூக்கி ஆவ போடுங்க. ஆணையூர் வந்து சொல்ல மொத்தத்துல சொல்லணும்னா அவரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக ஒரு வீடியோ, நமக்காக ஒரு வீடியோ போடுறோம். இந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோல இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு வந்ததுனால அதை கேக்குறீங்க. நான் 1011 தடவை கேட்டுட்டு இப்ப அமைதியா இருக்கேன். பழகிருச்சு. துண்ட கொடுத்தா ஏன் டியூட்டியை நான் பார்ப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணே அந்த தண்ணியை பார்த்துட்டு வேற எதுவும் தண்ணி கொண்டு வரல, அதனால நான் இந்த தண்ணியிலயாச்சும் போய் குளிக்கிறேன்னு கிளம்புறாரு. என்னண்ணே அண்ணே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வேலும் மயிலும் போட்டிருப்பாரு. ஒரு ரொம்ப பக்தி மானு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே காதல் மயக்கத்துல ஆட்டு போட்டிருப்பாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேர் எழுதிட்டு அண்ணே டபுளா இன்னொரு பேர் அக்கா பேர் எழுதிட்டாரு வீட்டுல. என்னண்ணே அதானே உண்மையா? எங்கடா போய் நிக்கிறது மலையில சும்மா ஒரு பேச்சுக்காக பாடுவானா? ஒரு நீ அப்படிதான் அங்க இருந்து வர என்ன சரிக்கு எதுவும் போச்சு சொல்றியா? டேய் அண்ணே இங்க நீ பண்ற அளவுக்கு சர்க்கஸ் மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன தண்ணி குடிக்கணுமா? அப்படி இல்ல, இங்கிட்டு வா வந்து பார்த்தனா இங்க நில்றா. தண்ணி எப்படி போகுது பாத்தியா? ஆமா போகுது. இப்ப இதுல வந்து இப்ப நின்னுட்டே இருக்க பாத்தியா? அலர்ட் ஆகிற மாதிரி. சரி நின்னுட்டே இருந்துட்டு இப்படி வந்து இருடா, இப்படி வந்து நின்னு பாருன்னு சொல்ல வரேன். போதும் போய் வான்றது அதுக்கு இதே அர்த்தமா? அதாவது அலாட்னா பரவாயில்ல, இவ்வளவு ஒரு அலாட் இருந்தா இப்ப போய் வானா வேற ஒண்ணும் இல்ல. இருக்க பாத்தியா? இது வா போதும், கீழே போய் பக்கத்துல பாத்துட்டு வருவோம். பக்கத்துல போய் பாத்துட்டு வருவோம். வாடா வந்து போய் ரெண்டும் சேர்ந்து போயிடா. எனக்கு ஆசையா இருக்கடா அதுல. நீ ஒரு வாட்டி டேய் பாத்தியாடா உங்க வாட்சினே என்னோட டேய் வாடா பழுக்குது பாத்தீங்களா? அதுக்குதான் இங்க தாங்க உங்க வாட்சினே. ஏனே தம்பியை பாத்தீங்களா? இப்ப நான் அவனை தள்ளி விடுறேன்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல. அப்படியா? கடையில இப்போ அப்படிதான் கை கழுவ போனியா? ஐயோ பாம்புன்னு வந்துட்டியா? வலி கூட்டுருச்சு. என்னடா கைனா டேய் அடிபட்டுருச்சு. என்னண்ணே ஃப்ரேம்குள்ள வரக்கூடாதான். அவரை கொஞ்சம் நல்லா காட்டுங்க. எந்த ஃப்ரேம்னே? கண்ணாடி பிரேம். கண்ணாடி பிரேமா இல்ல சாமி பிரேமா இல்ல என்ன பிரேமு? காதல் ஃப்ரேம்குள்ள வரக்கூடாதுங்களா? இது காதல் ஃப்ரேம் கிடையாது நம்ம சேனல். அப்புறம் அது வந்து மக்களுக்காக ஒரு சேனல் தான். வா ஆரம்பிச்சுட்டானே. இங்க வா நில்லு, சிரிக்காத, பயமுறுத்தாத. ஏதோ சொல்ல முடியும். நான் அந்த ஃப்ரேம்ல எந்த ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேம் வந்து மக்களுக்காக ஒரு ஃப்ரேம், நமக்காக ஒரு ஃப்ரேம். என்ன ஃப்ரேமு? வீடியோ ஃப்ரேம். வீடியோ ஃப்ரேம் கரெக்டாக சொல்லிட்டான். நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் பேசும்போது அன்னைக்கு குறுக்க பேசி மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டார். சொல்லுங்கண்ணே.
உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்லண்ணே, நீங்க பச்சை குழந்தையில. அதாவது இது வந்து ஹார்ட்னா அண்ணனுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா கையில வந்து சில அக்கா பேர்லாம் போட்டு வச்சிருப்பாரு. சில அக்கா பேரா? இல்ல ஹார்ட் போட்டு வீட்டுல அவங்க அக்கா அவங்க பேரை போட்டு வச்சிருப்பாரு. படிங்க, நீ படிச்சு சொல்லுங்க. எல்லாரும் பார்க்கணும் தான் போட்டிருக்காங்க. கத்தி வேற இருக்கா? ஆட்டுனா அம்பு தானே விடுவாங்க, இந்த பையன் கத்திய விட்டுருக்கான். கத்தி விட்டுருப்பான். அதாவது காதலை கொண்டுட்டியானே, கொண்டு வந்து கத்தி வச்சு குத்தி வரணும்ல. சரி, இப்போ வந்தோம், ஃபால்ஸ்ன்னு பார்த்து வந்தோம். ஃபால் குளிக்கலாம். வெளியில நம்ம போய் குற்றாலம் அதுன்னு போறதுக்கு இங்க வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாம, க்ரௌட் இல்லாம எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து நம்ம உட்காந்து குளிக்கலாம். அஜித் மாதிரி இதுல குதிக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஆடலாம், பாடலாம். இப்ப அண்ணன் வந்து அது சார்பா ஒரு ஆடுவார், பாடுவார். சொன்னவரே பாடுவார், ஆடுவார். நீங்க தான் இளைஞர்ன்றீங்க. லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ். ஆடுங்கண்ணே, உங்களை பாக்குறதுக்கு தான் நம்ம மூடு இல்லையா? கொஞ்சோண்டு மூடு கொண்டு வாங்கப்பா. மூடு கொடுப்பான். நினைக்க போறாங்க அந்த மூடுன்னு சொன்னா அந்த ஒரு இதுக்கு நான் வரல. சரி, அந்த ஒரு மேட்சிங்க்கு வரல. என்ன சொல்றது, உங்களுக்கு ஏத்த கப்புள்ஸ் இருந்தாதான். சரி, இந்த வயசாகி போச்சுப்பா, அதெல்லாம் சொல்லாம வரலாம். சிம்பாலிக்கா சொல்லுங்கண்ணே. ஏன்னு தம்பி இந்த பழிச்சு சொல்லிவிட்டியா பாத்தீங்களா? அதுக்கு ராய்க்கு என்னடா ஒண்ணும் சொல்ல முடியாது. நீ சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டாரு. நம்ம சரிப்பட்டு வர மாட்டேன். அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். நானே அவனே ஒத்துக்கிட்டான். ஆமாண்ணே, ஏன்னா நான் டான்ஸ் ஆடுவேன். லுங்கி கட்டலனே. சரி, பேண்ட் அவுத்து போட்டு அதை இப்படி எடுத்து லுங்கியா கட்டிக்க. போய் வா போய் வா போய் வா நண்பா. போய் வாண்டில. சரி, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தம்பி அதுல இருந்து இப்ப வந்து சறுக்கு அடிச்சுக்கிட்டே வருவார். இப்ப அதை தான் இப்ப நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சறுக்கு அடிச்சுட்டு வர போறாரா? சரி, சொருக்கி அடிச்சு போய் முறையதான் போக போறார். வந்து பாத்தீங்கன்னா வாங்க, இங்க வாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு தம்பி என்னென்ன செய்வாருன்னு. ஒண்ணும் செய்ய மாட்டார் தம்பி. இங்க உட்காந்து செல் இருக்கு, பாக்கெட்ல மைக் இருக்கு, எல்லாம் செல் வந்து இப்பதான் டிஸ்பிளே மாத்திருக்காரு. அதனால செல்ல இது பண்ணிட்டு மைக் போனா என்னங்க செல் வச்சுக்கோங்க. தம்பி வந்து இப்ப தலைகீழா நடப்பார், தண்ணி மேல மிதப்பார், பாறை மேல சறுக்குவார். என்னடா பாறை மேல சறுக்குவாரா? தயாராயிட்டார். இப்ப தம்பி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சொல்லி தரேன்டா, இதுக்கு உனக்கு பிராக்டிஸ் பத்தாதோ, கால வச்சு நின்றலாம். இப்ப தம்பி என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க வருவார். சொல்லி தரேன்டா, ஸ்டெப்பா 1 by 1 ஸ்டெப்பா சொல்லி தரேன். இதுக்கு ஸ்டெப் வேணுமா? கடைசியா நம்ம பாடுவோம். அந்த ஹில்ஸ் போனது வந்து போயிருவாரு. அப்ப நம்ம போய் வா நண்பா பாடிட்டு போயிருங்க. ஆமா, சொல்லி தரேன். உட்கார்றா. பாசம் தான் அண்ணன் உன் மேல வைக்க, பாசம் படாது உன் மேல வைக்க போகுது. வாடா, உட்கார்றா. உட்கார்றவா. வரே கையறா. போய் வா போய் வா போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. போய் வா போய் வா போய் வா நண்பா. போயிரு. ஆத்தாடி வேணாம் பார்த்தாலும் போக மாட்டேயா? நானும் இதோட போய் வா எல்லாம் தோஞ்சிச்சு, இதோட போய் வரட்டும் நினைச்சேன். ஆனா போய் வன்றதுக்கு இதான் போய் வா. ஆத்தாடி நான் இது அடுத்த இது வரேன். அடுத்த கேம் இப்ப இந்த இது முடிஞ்சு. இந்த கேம் இருடா வரேன். ஓடாதடா, என்னடா இங்க வா. அடுத்து இப்ப வந்து இப்படி உட்காந்தமா, உட்கார சொல்றேன். இங்க வா, இங்க வா. சும்மா பார்ட்னர் இருப்பாரு. வாண்டியா உட்காரல. எப்படி போனோம்? அண்ணே அது நான் காலையிலேயே போயிட்டோம். நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க. இப்ப அடுத்து பார்த்தோன்னா இருவாரே படுத்துக்கிறோம். படுத்துக்கணுமா? இருவாரே இப்ப வேற ஒண்ணும் இல்ல, தம்பி விளையாடுறதுனா பார்த்துட்டு
கொஞ்சம் ஆடியன்ஸ்னா கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் கொஞ்சம் கதறலா இருக்கு. இருங்க, நான் ஃபர்ஸ்ட் மைக்கை சேஃப்டி பண்ணிக்கிறேன். தம்பி வந்து மைக்கை போட்டு சொல்லிடுவாரு. கேட்காதுண்ணே. இல்லை எனக்கு கேட்டா போதும், மக்களுக்கு கேட்டா போதும். நீ வாட்டுக்கு போறந்து போய் மைக்கை சேர்த்து கொண்டு போயிட்டேன்னா அதெல்லாம் ஒன்றாகாது. மைக்கு பெருசா போச்சு. ஆமா, நான் அடுத்த விழாவுக்கு என்ன செய்யறது? சரி, அங்க கூட்டிட்டு வந்தீங்க. நீ இல்லாட்டி கார்த்தியண்ணே செல்வண்ணே யாராவது எடுத்துரு. மைக் இல்லாட்டி நான் எப்படி எடுக்கிறது? என்னடா மைக்கு இல்லைன்னா நான் எப்படி விளாக் எடுக்கிறது சொல்லு? நானே பாவம். இன்னும் ஒரு தடவை கூட இன்னும் நான் வந்து காசு வாங்கலை. ஏதோ கடையில் செல்ஃபோன்களில் உழைச்சி உடைய மாதிரி ஆளுக்கு நான் இங்கே வந்து செலவு போட்டு போய்கிட்டு இருக்கேன். இதில் நான் மைக் எங்கே போய் வாங்குறது? உண்மையை சொல்லணுங்களா? அண்ணே வாங்கண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. இப்போ வா, இப்போ அடுத்த கேம் ஓகேவா? இந்த சைடில் திரும்பிக்க, நக்மா மாதிரி திரும்பு. நக்மாத்து பார்த்துருக்கியா? இந்த இருடா நீச்சல் உடையில வருவாங்க பாத்தியா? இருடா பேச விடுறா நீ. இப்ப அடுத்து வந்து சில்க் மாதிரி நடிக்கிற, நக்மா மாதிரி நடிக்கிற. இருடா இருடா, அதுல தான் வழக்கு. இருடா இப்படி சாந்திக்கா போஸ் குடுறா, பாத்துட்டு இருக்காங்க. இவா எப்படி போஸ் கொடுப்பா? எப்படி போ? தம்பி எல்லாத்தையும் செஞ்சிருக்கானே, யாரும் நம்பாதீங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இங்க கால் நீட்டு காய் அங்க வை. இந்த விக்கார் இப்படி படுத்துட்டு இருந்த இப்படி போஸ்ட் கொடுப்பாங்க பாரு. இருடா அப்படி கொடுத்தலாம் தப்புஸ்கா. சரி, இந்த கேம் வந்து ஓவரால இங்க கூட தம்பி நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணல. அங்க என்ன பண்றான்னு பார்ப்போம். அண்ணே ரொம்ப ஆசைப்படுறாரு. வாங்கண்ணே, உங்களுக்கு ஒரு கேம் இருக்கு. என்னண்ணே? யூடியூப் சேனல். அதாவது அண்ணன் என்ன நினைச்சிட்டாரு, யூடியூப் சேனல்னா இந்த சினிமால மாதிரி அங்க இருந்து வருவோம், பார்ப்போம், 2 பாட்டு வரும், 2 ஜில்சா புல்சா ஆடலாம்னு நினைச்சு வந்திருக்காரு. ஆனா நம்ம வந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் விளையாட கொஞ்சம் ஜோலியா இருக்கா. ஏய் வாப்பா தம்பி, காலையில பாத்ரூம் போயிட்டு ஏதோ கழுவாம வந்திருக்கான் போல. இருடா வரண்டா, அண்ணே வரண்டா. வாப்பா என்னடா அது? இருடா, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஏதோ நெத்தியில தடவிட்டு வந்திருக்க. இருக்கா? சாமி கும்பிட வந்தது. சாமியா? நீயாடா சாமி கும்பிட்ட? சாமி கும்பிட்டான். என்ன வேணா சீக்கிரம் நானும் வந்து ஒரு பெரிய அல்டிமேட் ஸ்டார் மாதிரி நான் ஒரு ஸ்டார் ஆயிருந்தேன். அதுவும் ஆட்டோமேட்டிக்கா போயிடலாம். எப்படி எங்க போயிடுவேன்? ஏன் ஒரு நிமிஷம். சரி பார்த்தது போதும்.
இப்போ வந்து நம்ம வந்து இருடா பேச விடுறா. என்னடா வரையில கலன்னு கருப்பா இருந்தீங்க, இப்ப நீங்க இவ்வளவு கலர் ஆயிட்டீங்க. என்னடா சொல்ற? ஆமா, நீங்க பாருங்க காரு. டேய், நான் எப்பயுமே தகன்னு கொஞ்சம் கலரா தானடா இருப்பேன். இப்போதான் நான் அதுல குளிச்சுட்டு தான் அப்படி ஆன மாதிரிலடா நீ வந்து இவ்வளவு கலர் எப்படின்னு. ஏய், ஆனா கடைசி வரைக்கும் இந்த கண்ணாடி யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டேன்டா, கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். 540 ரூபா ஒரு ஜிபே பண்ணும்போது 540 ரூபா ரிவார்ட்ல கிடைச்சது. அதுவும் ரிவார்டு. அது நான் அப்படி எடுத்து இப்படி வச்சேன். அடுத்த ஆஸ்கார் அவார்டு தப்பி தவிர இப்படி கழட்டி கீழே வச்சு நீ என்ன பண்ணுவ தெரியுமா? நான் எதுவும் பண்ண மாட்டேன். பையன் இல்ல நீ என்ன பண்ணுவ நானே சொல்றேன். எடுத்து சரியாம பைக்குள்ள சுருட்டி வச்சுட்டு கண்ணாடி காணாம போச்சுடுவேன். இது எனக்கு தேவையா? அதனால என் கண்ணாடியை பாதுகாக்கிறதுக்கு நான் தான் வந்து இதை பாதுகாத்தாகணும். அதனால கண்ணிலேயே மாட்டிக்கிறதா சொன்னேன். சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து கான்செப்டுக்கு வா. இப்போ நம்ம வந்து மக்களே பார்த்துருப்பீங்க, அய்யனார் அருவியில வந்து அய்யனார் அருவியா? சாரி, இது அருவி பேர் அதானே, அய்யனார் ஃபால்ஸ் தான் அந்த அருவி பேரு. கரந்தமலை அருவின்னு சொல்றாங்க. அண்ணன் பெரியவர், மூத்தவர், கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ்ல குளிச்சோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் வந்து இப்போ புதுசாக தான் விளாக் இதுனா போட்டு நம்ம ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கோம். அதனால் புதுசாக பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து எங்கன்னா அந்த விளாக் போகிறோமோ இதே மாதிரி இதோட பெட்டரான இடத்துக்குலாம் நிறையா போகலான்னு தம்பி நம்மளுக்கு வந்து ஆசை காமிச்சிருக்காரு. அண்ணே, அடுத்த வாரம் வந்து எங்கப்பா போகணும்னு? கேரளா. எதுக்கு போகிறான்னு கேளுங்க. ஆமாண்ணே, மறந்துட்டேன், கேட்க நினைச்சேன். சொல்லு. என்னை விட்டுட்டு எப்படி கேரளா போனீங்க? உன்னை விட்டு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். போன இடத்துல கொஞ்சம் கேரளா வந்து கிட்டத்துல ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கிட்டத்துல இருந்துச்சு. சரி லைட்டா அப்படி போயிட்டு வருவோமேன்னு போனேன். ஓகே. நீ இல்லாம அன்னைக்கு நல்லா ஜாலியா இருந்தேன். ஓ, ஜாலி வேற. ஆமா, கொஞ்சம் கல்லுதான் குடிச்சேன், நல்லா டேஸ்டா இருந்துச்சு. சரி, அதனால போயிட்டு வந்தேன். அதனால இந்த வாரம் வந்து உன்னோட ஆசைக்காண்டியும் நான் கூட நினைச்சேன். சரி, கல்லு குடிக்க போறாரு, அவர்கிட்ட ஒரு பானை இருக்கு, அதுல ஏதாவது கொஞ்சம் ஊத்தி கொண்டு வரேன்னு நினைச்சேன். வாய்ப்பு இல்ல. உனக்கு வந்து பானையும் கிடையாது, கல்லும் கிடையாது. சரி, கேரளா போறோம். ஆமா, கேரளா போறோம். கல்லு வந்து குடிக்கிறேன், வேடிக்கை பாக்குறேன். சரியா? அந்த சைடிஸ் அது ஏதாவது அது உன்னை டேஸ்ட் பார்த்துட்டு உனக்கு ஓரத்துல கொஞ்சோண்டு எடுத்து வைப்பேன். அதாவது அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு, இப்ப மீன் இருக்குன்னா மீன் அடிச்சு இப்படியே கடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த முள்ளு எடுத்து உனக்கு கொடுப்பேன். கேரளாவே வைப்போம். அது என்ன நடக்குதுன்னு அப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆமா, உள்ள செருப்பு அனுமதி இல்லை சொல்லி